இன்றைக்கி முக்கியமான நாள், தமிழர்கள் திருநாள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் 2026. உலகம் ஃபுல்லாக அப்பம் சாப்பிடுவாங்க, ப்ரெட்டு அந்த மாதிரி. இங்கே தமிழ்நாட்டில் அரிசி சாப்பிட்றாங்க. இந்த அரிசி உலகம் முழுக்கவும் சாப்பிட்றாங்க சிலர் விரும்பி. சிலருக்கு இட்லி தோசை கூட பிடிச்சிருக்கும். ஆனால் அரிசியில் ரைஸில் சாப்பிட்ற மாதிரி என்றைக்குமே அவங்களுக்கு திருப்தியை கொடுத்துருக்காது. அதனால் இன்றைக்கி தான் அந்த பொங்கல் திருநாள். அதுக்கப்புறம் நாளைக்கு காணும் பொங்கல், அதுக்கு நாளைக்கு மாட்டுப்பொங்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக லீவ் எல்லாத்துக்கும். ஓகே, அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Acts chapter 13, verse 1 to 52.
அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 52 வரை வசனம் 1. அந்நியனாகிய அந்தியோயாகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகார் என்னப்பட்ட சிமியோனும் சீரேனோ ஊரானாகிய லுக்கியும் பங்கு தேசாதிபதியாக ஏதருடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளையும் போதர்களையும் இருந்தார்கள். Now there was in the church that was at the Antioch Christian prophets and the teachers, as the Barnabas and the Simeon that was called and Negbo, and Luz of the Charinas, and the Manan which hadn't been and forgot up with the fear, the treasury and the soul. வசனம் 2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டு இருக்கும்போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். As they ministered to this Lord and pastored, the Holy Ghost said, and separate me and Barnabas and Saul for this work, and whereunto I have called them. வசனம் 3. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். And when they had fasted and prayed, and the leader and hands and them they and sent them away. வசனம் 4. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு சொலுத்திக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கில் இருந்து சிப்பூர் தீவுக்கு போனார்கள். So they began sent by the Holy Ghost departed unto the Seleucia, and from thence they sailed Cyprus. வசனம் 5. சலோமி பட்டணத்திலும் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தையும் பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். And when they were and Salome, they and preached and this word of the God is God in the synagogues of the Jews, and they had also John to their minister. வசனம் 6. அவர்கள் போப்பா பட்டணமும் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யோஸ் என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்திற்கு தரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். And when they had gone to God the Israel and to the Popas, they and found a Crescent Siscarata, a flesh prophet, a Jew, whose name was Pragius. வசனமேல் அவர்கள் விவேகமுள்ள மனுஷனாகிய ரெக்கியாபோவும் என்னும் அதிபதிகளுடன் கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்திலேயே தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். which was on with this depart of the country Sirius Paul's brown and man and who called and for the Barnabas and Saul and the desire to hear the word of God. வசனம் 8. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமோ என்பவனும் அதிபதி விசுவாசத்தின் நின்றும் திருப்பும்படி வகை தேடி அவர்களுடனும் எதிர்த்து நின்றான். But the Elimus this
For so is his name by the interpretation which ran on them and speaking to the turn away the departed from the faith. வசனம் என்பது, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுலும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனுமாகிய அவனை உற்று பார்த்து, then and Saul and whose soul, then Saul, who also is called and Paul, filled with the Holy Ghost, set his eyes and him. வசனம் 10. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டியோ, and the said who full of all sexually and all the mischief, though and child of the devil, though an enemy of all the righteousness, with though not and curses, through the provide this right way of the Lord. வசனம் 11. இதோ அப்பொழுதே இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருந்திருப்பாய் என்றான். உடனே மந்தகாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். And now and behold, the hands of the Lord is upon thee, and thou and shalt be and blind, not seeing the sun for the season, and immediately there fall and him and most and darkness, and he went about seeking some to the land him by the hand. வசனம் 12. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். Then the deputy, when he saw what Shaw done, believed, being astonished at the doctrine of the Lord. வசனம் 13. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பாலியாயிருக்கும் பொர்கோ பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். Now when Paul and his company loosed from the Paphos, they and come to the Pearl in the Pamboli, and the John and departing from them and returned to the Jerusalem. வசனம் 14. அவர்கள் பெருக்கை பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிஸ்தியா நாட்டில் உள்ள அந்திரியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். But when they departed from the Pearl, they had come to the night in the Persia, and went to the synagogue and the Sabbath day and Sabbath day, and sit down. வசனம் 15. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் ஆகாமமும் வாசித்து முடிந்த பின், சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்களையும் அவர்களிடத்திலே ஆள் அனுப்பினார்கள். And after these readings of the law and the prophet, this ruler of these synagogues sent unto them, saying, Amen and brethren, if ye have any words of the exhortation for these people, say and. வசனம் 16. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையை மாத்திரம், இஸ்ரவேலரை, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள். Then Paul and stand up and be king with his hands and said, and man of the Israel, and he that and fear God, give the audience.
வசனம் 17. இஸ்ரவேலாகிய இந்த ஜனத்தானுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி, The God of the people is of Israel choose your the fathers and exalted the people when they were as the strongest in the lands of Egypt, and with an high arm forgot eat them out of it. வசனம் 18. 40 வருஷம் காலம் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து, and about the time of the 40 years and suffered either and manners in the wilderness. வசனம் 19. கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, and when he had destroyed 7 nations in the lands of the Canaan, he delivered their lands to them by lot. வசனம் 20. பின்பு ஏறக்குறைய 450 வருஷமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். And after that he gave unto them and judge about the speech of 450 years until Samuel the prophet. வசனம் 21. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரன சவுலையும் 40 வருஷம் அளவாய் அவர்களுக்கு கொடுத்தார். And therefore they desired a king, and God gave unto them Saul the son of Jesse, a man of the tribe of the Benjamin, by the space of the 40 years. வசனம் 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்றும் அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். And when he had removed him, he raised up unto them David to be their king, to the whom also they give the testimony, and said, I have found David the son of the Isaiah, a man after many own heart, and which shall fulfill all my will. வசனம் 23. அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு இரட்சகராகவும் இயேசுவை எழுப்ப பண்ணினார். Of these men and say, here God, and according to his promise, raised unto the Israel a Savior, Jesus. வசனம் 24. அவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தையும் குறித்து யோவான் இஸ்ரவேலர்கள் யாவருக்கும் பிரசங்கித்தான். When John had first preached before his coming the baptism of the repentance to all the people of Israel. வசனம் 25. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போதும், நீங்கள் என்னை யார் என்றும் நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். As the John fulfilled and is the cause, he said, and whom the thing he that I am not he, but behold there come meet one after me, whose shoes of his feet I am not worthy to the loss. வசனம் 26. சகோதரர்களே, ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த
ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. Man and the brethren, children of the stock of the Abraham, and the whosoever among you and father feareth God, to you in the word of this salvation sent. வசனம் 27. எருசலேமின் குடிகளாய் இருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்குகளை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதரிசியினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். For they that dwell at the Jerusalem, and there and rulers and became, they cannot him not near, heard the voice of the prophet, which are the read every Sabbath day, they have the fulfilled them in connecting meaning him. வசனம் 28. மரணத்திற்கு ஏதுவானதென்றும் அவரிடத்தில் காணாது இருந்தும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். And though they and found and the cause of the death in him, he then desired and they plotted he should and be slain. வசனம் 29. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றும் பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலேயே வைத்தார்கள். And when they had and fulfilled and all that and was written of him, they took him down from the tree, laid him in the sepulchre. வசனம் 30. தேவனே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். But God and raised him from the dead. வசனம் 31. தம்முடைய கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கும் போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். And he was and see many days of them which come up with them from the Galilee to the Jerusalem, who are these and witness unto the people. வசனம் 32. நீரே என்னுடைய குமாரன் என்றும் நான் உம்மையே ஜெனிப்பித்தேன் என்றும் 2ஆம் சங்கீதத்திலேயே எழுதியிருக்கிறபடியே. And he declare unto you glad tidings, how that the promise which was and made unto the fathers. வசனம் 33. இயேசுவையே எழுப்பினதினாலேயே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தத்தையும் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்றும் நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். God and hate and fulfill and the someone to use their children in that he hate and rise up and Jesus again, as it is also written in the second plus Shams, thou art my son, isn't thee I have the begotten thee. வசனம் 34. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்தும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளையும் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றும் திருவுள்ளம் பற்றினார். And as the conquering raised him up from the dead, now and more to the return to the corruption, he said, and is an wish, I will give you the sure miracle of the David. வசனம், இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதுனா 34 இது வசனம். ஆக்ட் சாப்டர் 13:34. வசனம் 35. அன்றியும் நம்முடைய பரிசுத்த அழிவை காண விடீர் என்றும் வேறு ஒரு சங்கீதத்திலும் சொல்லி இருக்கிறது. Wherefore he said also another psalm,
Thou shalt not and suffer any holy one to the see corruption. வசனம் 36. தாவீது தன் காலத்திலேயே தேவனுடைய சித்தத்தின்படியும் அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தும் தன் பிதாக்களினிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். For the David after he heard and served his own generations by the will of God and full and asleep, and was laid unto his fathers and show and corruption. வசனம் 37. தேவனாலே எழுப்பப்பட்டவரே அழிவையே காணவில்லை. But he whom God and raised against show and the corruption, no corruption. வசனம் 38. ஆதலால் சகோதரரே இவர்கள் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறதென்றும். Be it can now and unto you therefore man and the brethren that through God is man is the preacher and to you the forgiveness of the sins. வசனம் 39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலை ஆகி நீதிமான்களாக்கப்பட்டதினால் இருந்தது. விசுவாசிக்கிறவன் தேவனும் அவைகளிலிருந்து அவர்களே விடுதலையாக்கி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. And by him all that and believe have they justified from all things and from which he could not be and justified by the law of the Moses. வசனம் 40. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே beware therefore lest that come upon you which is and speak of in the prophets. வசனம் 41. அசட்டைக்காரரோ பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். Behold, he dispersed and wonders and the prayers for work in your the days, a work which ye shall and in no wish believe to God a man and declare it unto you. வசனம் 42. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே அந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும் ஜாதியர்கள் வேண்டிக் கொண்டார்கள். And when the Jews were going out of the city, the Gentiles besought that and those words and might be an preacher to them the next Sabbath day. வசனம் 43. ஜெப ஆலயத்திலே கூடின சபை அளந்து கொண்ட பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தான் பக்தி உள்ளவர்களிலும் அநேகர்கள் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவளுடனே அவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலேயே நிலை கொண்டு இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். Now when these congregations was broken up, many of the Jews and the regulars proselytes followed after Paul and Barnabas, who on speaking to them persecuted them to continue in the grace of God. வசனம் 44. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறையே பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். And the next Sabbath day come almost the whole city together to hear the word of the God. வசனம் 45. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினாலேயே நிறைந்து பவுலினாலே சொல்லப்பட்டவைகளுக்கும் எதிரியுடைய பேசி விரோதித்து தூசித்தார்கள்.
But when these Jews saw these multitudes, they were and fulfilled with ear anywhere, and speak against those things and which were unspoken by the power, contradicting and blaspheming. வசனம் 46. இப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கென்று அபாத்திரமாக தீர்த்து கொள்ளாதபடினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்திலே போகிறோம். Then Paul and Barnabas waxed bold, and said it was an necessary that and the word of the God and showed them first and how the bent spoken to you, but and seeing he but it from you and judge yourselves unworthy of the everlasting life. Lo, we turn to the Gentiles. வசனம் 47. நீர் பூமியின் கடையாந்தரமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மையே ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். For so hath the Lord and commandment use and saying, I have sent thee to be a light of the Gentiles, that thou and shoulders before the salvation unto the end of the earth. வசனம் 48. புற ஜாதியர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களே விசுவாசித்தவர்கள். And when the Gentiles heard and this they were and glad and glorified the word of the Lord, and many Jews were and ordained to the eternal life believed. வசனம் 49. கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. And the word of the Lord was and published throughout all the region. வசனம் 50. யூதர்கள் பக்தியும் கனம் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்தின் முதலாளிகளையும் விட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். But the Jews and stirred up the river, and the honorable woman and the chief man of the city, and raised persecution against Paul and Barnabas, and they expelled them out of these curses. வசனம் 51. இவர்களே தங்கள் கால்களிலே பிடித்த தூசியை அவர்களுக்கு எதிராக தூற்றிக்கொண்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். But they shook off the dust and thereafter against them and come unto the Iconium. வசனம் 52. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். And the disciples were full with the joy and with the Holy Ghost. தற்போதைய தருணத்தில் அவள் அவர்களுடைய சமூகத்தில் இல்லை. ஃப்ரீமேனுடனான அவளுடைய முறிவு அவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஹெலன் இந்த பைத்தியக்காரத்தனமான யோசனையை லான்காஸ்டரில் சில வாரங்கள் கழித்த பிறகு தான் உண்மையிலேயே குடியேற தயாரா என்று முடிவு செய்தாள் என்பது அது ஈவியால் புரிந்து கொள்ள முடியாதது. முதலில் இந்த யோசனை கேள்விப்படாதது. பெண்கள் எப்போது குடியேற தயாராக இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கவில்லை. அவர்கள் தேவாலயத்தில் சேர தயாராக பிறந்தார்கள்.
ஒரு கணவனை கண்டுபிடித்து அழகான அமிஷ் குழந்தைகளை வளர்க்கத் தொடங்க. விசித்திரமான அட்டா பீச்சியை தவிர அவர்களின் சிறிய மத்திய பென்சில்வேனியா சமூகத்தில் உள்ள அனைவரும் அதைச் செய்திருந்தனர். இப்போது வரை ஈவிக்கு திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது சொந்தமாக குழந்தைகளை பெறவோ எந்த திட்டமும் இல்லை என்றாலும் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று அவள் நினைத்தாள். அல்லது ஒருவேளை அவள் நாடகத்தனமாக இருக்கலாம். ஈவி திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்பதல்ல, அவள் தன் வரம்புகளை ஏற்றுக்கொண்டாள். 35 வயது விசித்திரமான அட்டா பீச்சி திருமணம் செய்து கொள்வாள் என்று யாரும் எதிர்பார்க்காதது போல. ஹெலன் மில்லர் ஸ்க்ரீக்கிற்கு திரும்புவதாக உறுதியளித்திருந்தார். அதை அவள் தன் குடும்பத்தினரிடம் தெரிவித்திருந்தாள், ஆனால் ஈவி நம்புவது கடினமாக இருந்தது. ஹெலன் ஆங்கில உலகத்தை சரியாகச் சோதிக்கவில்லை. இதனால் பெரும்பாலும் ஒரு நபர் தங்கள் அமிஷ் வீட்டிற்கு திரும்பி வரவே இல்லை. ஆனாலும் அது ஒரு வழுக்கும் சரிவாக இருந்தது, ஒரு காலத்திற்கு மட்டும். சரியா சொன்னாங்க. Current moment, she wasn't in their community. Her breakup with Freeman was shocking enough to all of them. But the fact that Helen had carried through with this crazy idea, she had to spend a few weeks in Lancaster before deciding if she was truly ready to settle down. That was more than Evie could comprehend. First, the idea was unheard of. Girls didn't decide when they were ready to settle down. They were born ready to join the church, to find a husband and start raising adorable Amish babies. All of them in their tiny central Pennsylvania community, with the exception of the eccentric Ada Peachy, had done exactly that. Until now, though Evie had no plans to marry or have children of her own. She supposed that meant the times were changing. Or maybe she was being dramatic. It wasn't that Evie didn't want to get married, she was simply accepting her limitations. Just as no one expected 35-year-old quirky Ada Peachy to marry. Helen had promised that she would return to Miller's Creek. She had told her family that, but Evie found it hard to believe. Helen wasn't exactly testing the English world, which so often led to a person never coming back to their Amish home. Yet it was a slippery slope all the same, opting, if only for a time, for I am coming. Amish home. பியானம். உங்கள் கணினியிலோ அல்லது ஸ்மார்ட் போனிலோ ஒவ்வொரு கீபோர்டும் ஒரே மாதிரியாகவே உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் பின்வரும் அம்சங்களை பகிர்ந்து கொள்கிறது. பியானோவில் வெள்ளை கட்டைகளும் கருப்பு கட்டைகளும் உள்ளன. சில நேரங்களில் கருப்பு கட்டைகள் சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்தில் தோன்றலாம், ஆனால் அவை இன்னும் கருப்பு கட்டைகளாகவே கருதப்படுகின்றன. பியானோவில் மிக குறைந்த சுருதி கொண்ட ஸ்வரங்கள் இடதுபுறத்தில் உள்ளன. நான் குறைந்த என்று சொல்லும்போது அது ஸ்வரத்தின் சுருதியை குறிக்கிறது. எனவே நீங்கள் இடதுபுறமாக செல்ல ஸ்வரம் குறைந்த ஒலியுடன் கேட்கும். அந்த ஸ்வரங்களில் பாஸ் அதிகமாக இருக்கும். அவை குறைந்த அதிர்வெண் ஒலிகளை அதிகம் நிரப்பும் ஸ்வரங்கள். நீங்கள் பியானோவில் வலதுபுறமாக செல்லும்போது ஸ்வரங்கள் உயர்ந்த சுருதியுடன் ஒலிக்கின்றன. அந்த ஸ்வரங்களில் ட்ரெபிள் அல்லது உயர் அதிர்வெண் ஒலிகள் அதிகமாக இருக்கும். ஒரு எளிய பயிற்சியாக, உங்கள் பியானோவில் உள்ள மிக உயர்ந்த ஸ்வரத்தையும் இப்போது மிக குறைந்த ஸ்வரத்தையும் அழுத்தி பாருங்கள். அந்த வித்தியாசத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் முக்கியமான கருத்து. ஏனெனில் கருப்பு கட்டைகளின் அமைப்பை புரிந்துகொள்வது பியானோவில் உள்ள வெவ்வேறு ஸ்வரங்களை கண்டறிவதை உங்களுக்கு மிகவும் எளிதாக்கும்.
On your computer or smartphone, every keyboard is built the same way and shares the following features. The piano has white keys and black keys. Sometimes the black keys may appear gray or brown, but they are still considered black keys. On the piano, the lowest notes are to the far left. When I say low, I'm referring to pitch. So, the farther to the left you move, the lower the note sounds. The notes have more bass. They are notes that fill up more of the lower frequency sounds. As you move to the right along the piano, the notes get higher. The notes have more treble or high frequency sounds. As a quick exercise, press the highest note on your piano and now the lowest note. Can you hear the difference? This is the first important concept that you should grasp, because understanding the pattern of the black keys will make it very easy for you to find the different notes on the piano. Consonant books. வேகமாக எதிரி நிறை நிலைகள் பற்றிய ஒரு கதை. பெடோக்கோ பிலிப் நாம் ஒரு நொடி கடிகாரத்தை உருவாக்கும்போது எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஒரே ஒரு வேகத்திலே மட்டுமே செல்ல முடியும். நாம் மதிக்கப்படும் உயர் தர நிலைகளை நாம் கடைப்பிடிப்பதை உறுதி செய்யும் ஒரு வேகம். சிலர் இதிலே வெளிப்படுத்துகிறார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்கள் வேகமாக செல்ல வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான கடிகாரம் நிறுவனத்தில் வேகம் தான் எதிரி. இப்போ ரொம்ப ஸ்லோவாக செய்யணும் நிறைய. ஏனென்றால் ஒரு கடிகாரத்தை உருவாக்க எடுக்கும் நேரத்தை விரைவுபடுத்த நாம் கடினமாக உழைத்து எங்கள் தரத்தை குறைக்க வேண்டியதாக இருக்கும். பின்னர் அந்த கடிகாரம் ஒரு நல்ல கடிகாரம் இருக்கலாம், ஆனால் அது ஒரு படோக்கோ பிலிப்பாக இருக்காது. மேலும் படோக்கோ பிலிப் முத்திரைக்கு அற்றதாகவும் இருக்கும். பெரி தலைவர் படோக்கோ பிலிப். ஃபோர்பஸ். கழுகு முதல் மார்க் லோசரி. கழுகு முதலாளி மார்க் லோசரி. எல்லோருக்கும் பதட்டமாக இருக்கும்போதும் நீங்கள் அமைதியாக இருந்து வாங்கினால் காலப்போக்கில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எங்களுக்கு பிடித்த குளிர்கால வாசிப்புகள். தண்ணீர் பிலிப் காலோனிஸ். உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அமெண்டா. டென்சி சொன்ன வண்ண தொலைக்காட்சி. தி ட்ரோசர் ஹெமன்ராஸ் கிளப். தூய கவிதை. நீர் பிலிப் காலோனிஸ். முன்னாள் அமெரிக்க கவிஞர் பரிசு பெற்றாரின் இந்த நிகழ்ச்சிகளை வாசிப்பது தொகுப்பின் ஒவ்வொரு பக்கமும் சாதனையான தருணங்களையும் பெறுவதுதான்
காட்சிகளை வார்த்தைகளின் வடிவம் எளிமையும் கவனிப்பு செயல்களில் இன்பமானவை உங்களுக்கு நினைப்பூட்டும். நியாயமான செல்வன் குதிரை பொருளா பெரும்பாலும் ஒரு ரொம்ப சின்ன எழுத்து. கிறிஸ்டினா லான்ச் எக்ஃப்ரோனிம்ஸ் நிறுவனம் பெண்ணின் ரகசியம் ஒரு சிறந்த படமாக இருக்கும். தான் படிக்க முடியுது, கண்ணே தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்கு எழுத்துக்கள். புத்த மதத்தின் ஒரு முகம். மூன்று, பனிப்போர் முடிந்திருந்து மத வன்முறையில் ஏற்பட்ட வித்தியாசம். வியத்தாக அதிகாரிப்பு புலமை பரிசிலி பிரபலமான புத்தகங்கள் பண்டிதர்கள் மற்றும் அடுத்ததுக்கு ஆனாலும் மதத்தின் நெறிமுறைகள் அல்லது கோட்பாட்டு உள்ளடக்கத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது பொதுவான தத்துவ வார்த்தை உருவாக்க முடியாது. சுருக்கம் அதிசயமா லாசஸ் ஆல் ஹேல் ஆரம்பகால நவீன சொற்பொழிவுகளை டிஜி என பார்னஸ் பயன்படுத்தினர். அல்மானாக் முழுவதும் பெண்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் தங்களுடன் அவ்வளோதான்.